பொருட்சுவை நகைச்சுவை நிறைந்து பேசும் வல்லமை பெற்ற வேந்தர் இவர். ஆண்கள் கல்லூரியின் பேராசிரியர், இளையராஜாவால் கண்டெடுக்கப்பட்ட கவிஞர், பேரரசு, வாள், திருப்பதி படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர். சொல் புதிது, செயல் புதிது. இவரிடம் இருந்து வரும் வாக்கியங்கள் அதைவிட இனிது என்று கூறும் அளவிற்கு பேசும் திறமை பெற்ற திரு சொக்கோ கருணாநிதி ஐயா அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். எழுதி கொடுத்த விஜய் மொழி அவருக்கு நன்றி சொல்லி, அன்பு தங்கை, உண்மையில இந்த தொகுப்பாளிக்கு ஒரு கை தட்டுங்க. ரொம்ப அருமையா தொகுப்பு பண்ணாங்க. ஆங்கில வார்த்தைகள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிலாம் இல்ல, அழகான மொழி. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு தமிழ் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. ஏன்னா டிஸ்யூம் தலைப்பு வைக்காம சாதுவன் என்று வைத்ததற்காக அந்த இயக்குநருக்கு பாராட்டுகள், அந்த அண்ணன் தயாரிப்பாளருக்கு பாராட்டுகள். அது என்ன சாதுவன்? அவன் ஒரு இரண்டாம் கோவலன். கோவலன்னாவே விளக்கம் சொல்ல வேணாம். முதல் நாள் ஃபர்ஸ்ட் நைட் வாங்கல, முதல் இரவுல போய் மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரைய கண்ணகிய பாராட்டம். மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரைய கரும்பே தேனே அரும்பரல் பாவாய் ஆரோக்கியம் மருந்தே பெருங்குடி வணிகர் பெரும்பட மகளே மலையடை பெறவா மணிய என்போ அலையடை பெறவா அமிர்த என்போ யாரிடை பெறவா இசைய என்போ தாளினும் குந்தல் தகையாளுடைய. அது ரொம்ப நேரம் வேகமா சொல்லிடணும், ஏன்னா நேரம் இல்லை. ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் இவ்வளவு நேரம் பேசுறா, ஒரு காலேஜ் தமிழ் மாஸ்டர் எவ்வளவு நேரம் பேசணும்? கேசவா, உன்னை பேசவா என்று அழைத்தது நாங்கள் பேசாமல் இருக்கவா? ரொம்ப நேரம் பேசல, கேசவ 1 மணி நேரம் தான் பேசிருக்க. அதுக்கு வேற விஜய் மொழியான அடுத்த நிகழ்ச்சி நீ தான் பேச வேண்டும். அப்ப நாங்களும் உட்கார்ந்து இருக்கணுமா? உண்மையிலே நல்ல அவர் மனதில் உள்ளதை வெளிப்படையா பேசினார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த இருக்கையில நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் விஜய் மொழி அண்ணன் அவர்களுக்கு. ஏன்னா நிறைய மேடையில் ஏற்றக்கூடிய ஒரே ஒருத்தர்னா அவர் விஜய் மொழி அண்ணன் தான். அமைதியா இருக்கீங்க? அவர் மேல கோபமா இருக்கா? ஆமா, ஆனா அவர் மேல பேசல. ஏன் அந்த மேடையில நான் பெருமையா இருக்கேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்தால் எல்லோரும் எழுந்து கும்பிடுவார்கள். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரே எழுந்து கும்பிட்டு ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா சரி, அவங்க எவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு பெண்மணி அம்மையார். அவர்களிடமும் எங்கள் தலைவர் பூவிரி புன்னகை புரிபவன் புதுமைகள் கோடி அறிபவன் காவிரி தாய் போல் சிறந்தவன் டாக்டர் கலைஞர் என்ற முத்தமிழறிஞர் கலைஞரை வணங்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு சிங்கம். அன்புநாதன், பண்புநாதன், அறிவுநாதன், செறிவுநாதன், உண்மைநாதன், நன்மைநாதன், பல முதல்வர்களோடு இருந்த நாதன் இந்த குகநாதன். பாருங்க தோற்றத்தை பாருங்க. ராஜபாட் ரங்கத்துறை ஒரு பெரிய வரலாறு. அதுக்குதான் பேசும்போது சொன்னாங்க, இவர் ஒருவர் ஆசீர்வதித்தாலே போதும். யார் சொன்னது? மாஸ்டர் தான். மாஸ்டர் சொல்றது எவ்வளவு அருமை. உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அருமையான இசையமைப்பாளர் அண்ணன் ஆஜிஸ். அவர் வீட்டுக்கு எய்த்து தான் இருந்தேன். இதுவரைக்கும் அவர்கிட்ட எந்த பாட்டும் அவர் எனக்கு எழுத கூப்பிடல, நானும் எழுதுறேன். ஆஜிஸ் அருமையான மியூசிக் டைரக்டர், எனக்கு தெரியும். எங்க அண்ணன் தான் அவரு. எதுக்கு கூப்பிடணும்? அண்ணன் பண்ணாரு, இந்த முருகன் வந்தார், சதா முருகன் அடுத்த படத்தில் நாம் பாட்டு எழுதுவோம் என்று சொன்னார். அண்ணன் அவருக்கு பணிவாக சொல்கிறேன், நான் பாட்டு உங்க படத்துக்கு எழுத மாட்டேன். நீங்கள் பாட்டு எழுதுவதற்குத்தான் படமே எடுத்தீர்கள் என்பதால் உங்களுக்கு நான் பாட்டு எழுத வாய்ப்பை அழைக்காம ஆசை. அருமையா எழுதியிருக்காரு. நல்லா எழுதுனால வாய்ப்பு கொடுக்கணும். மிகச் சிறப்பாக பாட்டு எழுதிய அண்ணன் அவர்களே, சதா முருகர்களே, நீங்கள் சதா வெற்றி பெற வேண்டும். சதா வெற்றி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு மனசு பாருங்க. அரகர மகாதேவகின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருந்தீங்க. மொட்டை சிவா கெட்ட சிவான் அந்த படத்துல பாட்டு எழுதுனேன். அந்த அரங்கத்திலே ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய அடுத்த படங்கள் எல்லாம் இவர் பாடல், ஒவ்வொரு படங்கள் பாடி எல்லா படங்களிலுமே இவர் ஒரு பாட்டு எழுதுவான்னு சொன்னார். இது வரைக்கும் 6-7 படம் எடுத்துட்டாரு, ஒரு பாட்டு கூட எழுதுல. அதுக்கு அவருக்கு தப்பு இல்ல, மறதி தான். போய் கேட்கணும். சினிமா என்பது கேட்கணும். கேட்காமல் எதுவும் கிடைக்கும். நல்ல தொழில் வேற. பேராசிரியர், நந்தனம் கல்லூரியில் பேராசிரியர், மிக அருமையான ஒரு எழுத்தாளர் முருகன். முருகன் என்றாலே வெற்றி கனி. இந்த குடும்பமே அவர்களுடைய குடும்பத்தை கொண்டாடி பாராட்டி போற்ற வேண்டும். அந்த அந்நியார் அவர்களையும் அவருடைய மகன் அவர்களும் நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இவன் ஒரு தாய் போன்றவன். உடனே வசப்படுகிறவன், தாய் போன்றவன்.
கொஞ்ச நேரம் தான் பார்த்தா கண்ணி மேன்றதுக்கு எப்படி சொல்ற? கம்பன் கூட சொன்னான், எடுத்தது கண்டதை இட்டனை கெட்டன. உடனே அப்படியே மயங்கலையா சீதா பிராட்டி பார்த்து? அது மாதிரிதான் அண்ணனே, நீ ராமன், நான் புகன் போல இருக்கிறேன், பரிசுத்தமாக உன்னோடு பயணம் செய்ய ஆசைப்படுகிறேன், எல்லாரையும் கொண்டாடுகிறேன். இவர் ஒரு தாய் போன்ற இவரை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த படம் வெற்றி பெறுவது நிச்சயமாக ஒரு சாதுவன் என்றால் ஒன்று நிச்சயமாக வெற்றி பெறும். குறைந்த விலையில் நிறைந்த தரம், அதுதான் சாதுவன். இன்னும் பல படங்களை அருமையா ஒவ்வொருத்தரும் அருமையா பேசுறாங்க. இந்த படம் வெற்றி பெற்றே தீர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அப்பதான் பல குடும்பங்களில் சாப்பாடு சென்று சேரும், தொழிலாளர்கள் நன்றாக இருப்பார்கள். இந்த சாதுவன் என்பவன் மணிமேகலில் வரக்கூடிய ஒரு பாத்திரம். அவன் ஒரு விலைமாதை சல்லாப ஆடுகிற ஒரு விலைமாதை தேடி போகிறான். அந்த விலைமாதை அவனை விலக்கி விடுகிறார். அவன் விலக்கி விட்டது நீங்க வரக்கூடாது போ என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறார். அந்த சாதுவன் பொருள் தேடுவதற்காக பல பொருள் எல்லாம் இழந்தான் போறான். பொருள் தேடுவதற்காக போறான். அவன் போன கப்பல் படகு வெடிச்சிருச்சு. அவன் போய் மாட்டிக்கிறான் நாகர்கள் தேசத்தை. நாகர்கள் தெரியும் உங்களுக்கு, ஆடை இல்லாத மேனி, அவன் பேர் அந்நாளின் ஞானி. அங்கெல்லாம் அப்படிப்பட்ட இருப்பாங்க நாகர்கள். அந்த நாக மொழி தெரிஞ்சிருச்சு அவருக்கு. யாருக்கு? சாதுவனுக்கு. அங்க போய் பேசுறான், நம்மால் தான் பொழுது விட்டுருப்பான். இவனும் சாதுவனும் கோவலனும் ஒன்றுதான். கோவலன் என்னதான் உங்களுக்கு தெரியும், ஒரு 1008 பொற்களஞ்சி கொடுத்து மாதவி கிட்ட போயிட்டான், அவர் வாங்கிட்டான். அந்த அம்மாவோட ஒரு முரண்பட்டு நேரா வீட்டுக்கு வர்றாரு. அந்த பொண்ணு பாருங்க, அதான் அந்த தெய்வ மகள் கண்ணகி. அவரை பத்தி கம்பன், அவரை பத்தி இளங்கோவடிகள் சொல்றாரு, அவளுடைய பாதத்தை பூமி பெண்ணே பார்க்கலையா, எப்படி வளர்ந்திருக்கு பாரு. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல். அவளை விட்டு அங்க போயா கதவை தட்ட வந்தோடனே கணேசன் கதவை தட்டினோன்னு இப்ப உள்ள பொம்பளை என்ன பண்ணுவாங்க, ஏண்டா டேஸ்ட் 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 செரு பலக். ஆனா அவள் சொல்லல, வார்த்தை சொல்ற, நல்லா இருக்கீங்களா அப்பா வாங்க, என்ன வேணும். அவன் ஒண்ணுமே அப்படியே நிக்கிறான். நலங்கியல் முழுவன் நகைமுகம் காட்டி சிலம்புல சிலம்பா கேட்கல. நலங்கியல் முழுவன் நகைமுகம் காட்டி சிலம்புல கொள்முன செய்திகளை கழிச்சு கொடுக்கிறான். அவளை போய் அப்படி நிக்கிறான். அப்ப ஒரு வார்த்தை எழுதுகிறான், அதுதான் இந்த சாதுவனுக்கும் அவனுக்கு வித்தியாசம். அவன் சொல்றான், கெட்டவ ஒருத்தியோட நான் போய் ஆடி, சலம்னா தெரியும் கெட்டது, கெட்டவளோட போய் ஆடிட்டு குலம் தரும் வாழ்பொருள் குன்றத்தை இழந்தேன், வெக்கமா இருக்கு அப்படிங்கிறான். ஆனால் சாதுவன் வெக்கப்படல, ஓடியா போயிட்டான். ஆதிரைங்கிற பொண்டாட்டி விட்டுட்டு ஒரு விலை மாதத்தை போனா ஓடியா போயிட்டான் நாளுக்கு. இவன் என்ன பண்ணா, நீங்க நிக்கிறான் பொண்டா இங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீங்க அப்படி மன்னிச்சுக்கமா அப்படி சொல்லாம நிக்கிறான். அவள் மன்னித்து கவலைப்பட ஒண்ணு முதல் வார்த்தைய சிலம்புக்கு வாங்க அப்படிங்கிறான். சாதுவனுக்கும் கோவலனுக்கும் இதான் வித்தியாசம். அவன் சென்றான், பொருளை தேடி கொண்டு வந்தான். இவன் பொருளுக்கெல்லாம் புனிதமான அந்த பூமகளையும் விட்டுவிட்டு அவன் உயிரையும் விட்டான் கோவலன். இந்த படம் பிரமாண்ட வெற்றியை பெறும் என்பதற்கு இந்த தமிழ் பெயர் வைத்ததே வெற்றிக்கு சாட்சி என்று சொல்கிறேன். சாதுவன் வெற்றியின் சரித்திர நாயகன். அவரை சொன்னார், அந்த கதாநாயகியை சொன்னார், அண்ணன் சொன்னார், முருகன் என் இளைய மகள், நான் சொல்கிறேன் தமிழ் கவிஞன் என் மூத்த மகள், வெற்றியாய் பூத்த மகள். ஏன்னா எனக்கு பையன் தான், பொண்ணு இல்ல. பெத்த தந்தை போல சொல்கிறேன், நல்ல அருமையாக தமிழ் பேசுகிறான் அந்த தங்க மகள். பேசுற சில பேர், நான் எவ்வளவோ மேடைகள்ல இங்க வந்து பேச வந்திருக்கேன், கதாநாயகிகள் பேசுற பேச்சு அது சொல்ல வேண்டாம். தமிழ் பெண், தமிழ் குலமகள், நீ நன்றாக வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். பாருங்க, தாடி வைத்தான், தாடிக்குள் வெற்றிகளை மூடி வைத்தான் டைரக்டர். ஏதோ சென்னையில காத்தடிச்சா பறந்துடுவார் போல இருக்கு, ஆனா சென்னையவே கலங்கடிக்க போறாரு. என்ன தம்பி பெரிய அழகன் விஜய் விஸ்வா, உண்மையிலே ஈகை குணம் உடைய தம்பி, எனக்கு மிக நெருக்கமான தம்பி, கொடை கொடுக்கக்கூடிய தம்பி, ஏழை எளியவர்களை படிக்க வைக்கக்கூடிய தம்பி. இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் மிக குறைவாக பேசுகிறேன், ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் தான் பேசுவேன். நன்றி, வணக்கம்.